ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், BE3251 BEEE சப்ஜெக்டோட எக்ஸாம் வந்து இப்போ ஜூலை 16ஆம் தேதி நடக்க போகுது. இந்த சப்ஜெக்ட் பொறுத்தவரைக்கும் நம்ம எந்த மாதிரி படிக்கலாம், இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னன்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துலாங்க. ஆக்சுவலாக இந்த சப்ஜெக்ட் பொறுத்தவரைக்கும் தியரி ப்ளஸ் ப்ராப்ளம் ரெண்டுமே இருக்குது. அதாவது மேக்ஸிமம் யூனிட் 1 அண்ட் 4க்கு வந்து ப்ராப்ளம் டைப் கொஷின்ஸும், யூனிட் 2, 3 அண்ட் 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தியரி டைப் கொஷின் கேட்பாங்க. இதில் சில சமயம் மட்டும் 1 or 2 சப்டிவிஷன் வந்து ப்ராப்ளமாக கூட சேஞ்ச் பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்குது. பட் மேக்ஸிமம் கொஷின் டைப் வந்து இந்த தியரிக்கு வந்து 2, 3 அண்ட் 5 அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து 1 and 4 தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே தியரி கொஷின்ஸ் தான் கொஞ்சம் படிக்கிறது ஈஸியாக இருக்கும். இதிலே யூனிட் 5 வந்து பார்த்தீங்கன்னா மற்ற யூனிட்டோட ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 5லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு யூனிட் 5 பார்த்தோம்னா இந்த PMMC இன்ஸ்ட்ருமெண்ட்டும் MI இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே இதை நல்லா படிச்சிங்க. இப்போ நடந்த லாஸ்ட் 4 செமஸ்டர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் 3 கொஸ்டின் பேப்பரில் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மேபி உங்களுக்கும் இந்த டைம் வந்து கேட்குறாங்களா பாருங்கள். அப்படி கேட்டுட்டாக்கா இந்த கொஷினுக்கான ஆன்சர் கரெக்டாக அட்டன் பண்ணுறேங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு கொஷினை படிக்கிறீங்கன்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து PMMC இன்ஸ்ட்ருமெண்ட்டே படிக்கிறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பேசிக் பிரின்சிபல், டயக்ராமு, கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ், EMF ஈக்குவேஷன், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இந்த மாதிரி என்னெல்லாம் டாபிக்ஸ்லாம் இருக்குதோ கம்ப்ளீட்டாக படிங்க. எதுக்காக பார்த்தோம்னா இப்போ காமனாக PMMC இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து காமனாக கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ், ஒர்க்கிங் பிரின்சிபல், டயக்ராம் இதெல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். பட் சில சமயம் கொஷின் பொறுத்த வரைக்கும் செலக்டிவாக EMF ஈக்குவேஷன் மட்டும் டெரைவ் பண்ணுங்கள், இல்லை வேறு எதனா சப்டாபிக் இருந்தாக்கா அதை பற்றி ரைட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து காமனாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸுக்கு டயக்ராம்லாம் போட்டுட்டு அவங்க வந்து எதை பற்றி மெயினாக வந்து கேட்குறாங்களோ அதுக்கான மெயின் ஆன்சர் நீங்கள் வந்து ரைட் பண்ணால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால் இப்போ நம்ம வந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் பார்க்குறோமோ அதை வந்து கம்ப்ளீட்டாக நல்லா படிங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்த மாதிரி இந்த ஃபஸ்ட் கொஷின் எல்லாருமே நல்லா படிச்சுங்க. மேக்ஸிமம் இந்த கொஷின் வந்து கேட்டுட்டாக்கா ஓகே தான் அட்டன் பண்ணுறேங்க. சப்போஸ் கேட்கலனா ரிமைனிங் கீழே கொடுத்துருக்க அந்த 3 கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்றான். இந்த கொஷின்லேருந்து மேக்ஸிமம் கொஷின் கேட்டுருவாங்க. ஸோ யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் இந்த 4 கொஷின் நல்லா தேர்வு பண்ணிட்டீங்கன்னா மினிமம் ஒரு கொஷின் கண்டிப்பாக ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். சில சமயம் மேக்ஸிமம் 2 ஆப்ஷனுமே இதில் கூட கேட்டுருவாங்க. ஸோ யூனிட் 5 பொறுத்தவரைக்கும் இந்த 4 கொஷின் நல்லா தேர்வாக படிச்சிங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 3க்கான கொஷின் வந்து படிங்க. இந்த யூனிட் பொறுத்தவரைக்கும் சேம் 5th யூனிட் மாதிரியே தான். அதாவது 5th யூனிட்டில் எப்படி வந்து PMMC இன்ஸ்ட்ருமெண்ட்டும் MI இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்குதோ ஸோ அந்த மாதிரி இந்த PN ஜங்ஷன் டயோடும் இந்த ஜெனர் டயோடில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஷின் இதுலேருந்து கூட ஒரு கொஷின் வந்துடலாம். சேம் 5th யூனிட் கொஷின் மாதிரி இந்த PN ஜங்ஷன் டயோடும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 செமஸ்டர் கொஷின் பேப்பரில் 3 செமஸ்டர் கொஷின் பேப்பர்லேருந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இந்த முதல் கொஷின் நல்லா படிச்சுங்க. மேபி இந்த கொஷினே வருதா பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த 2வது 3வது கொஷின் வந்து படிச்சுங்க. இதுலேருந்து கண்டிப்பாக வந்துடும். நெக்ஸ்ட் யூனிட் 2 பொறுத்தவரைக்கும் இந்த DC ஜென்ரேட்டர் கொஷினும் DC மோட்டார் கொஷினும் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் எப்போயுமே ஒரு ஆப்ஷன் கேட்டுருவாங்க. ஸோ இந்த 2 டாபிக்ஸில் இருக்கக்கூடிய சப்டாப்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நல்லா படிங்க. இந்த கொஷின் நல்லா தெளிவாக படிச்சிட்ட பிறகு எக்ஸ்ட்ராவாக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் டாபிக் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுங்க. ஓகே, இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தியரி கொஷின்ஸ் மேக்ஸிமம் வந்து கேட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்ட்டும் பார்த்தோம்னா யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் இந்த நோடல் அனலைஸும் மெஷ் அனலைஸும் இது பேஸ்டு ப்ராப்ளம் நல்லா படிச்சுங்க. பட் இதுலேயே வந்து ஒரு சில சப்டிவிஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா தியரி கொஷினும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தோம்னா இந்த RLC சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய தியரி, ப்ராப்ளம், டெரிவேஷன் எல்லாத்தையும் 3த்தையும் நல்லா படிச்சு வச்சுங்க. அண்ட் கிர்ச்சாஃப்ஸ் லா பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 4 பொறுத்தவரை இந்த எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் கோட்ஸ் இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைம் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. இதுவும் நெக்ஸ்ட் இந்த 3வது கொஸ்டின் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நல்லா படிச்சுட்டு போய் நெக்ஸ்ட் இந்த 2வதாக இருக்கக்கூடிய அந்த கேமேப் ரெப்ரசன்டேஷன் பூலியன் ஃபங்க்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம் நல்லா படிச்சுங்க. ஓகே, இப்போ வந்து 5 யூனிட்டுக்கான பிக் கொஸ்டினுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துட்டோம். அதே மாதிரி பார்ட் சிக்கான கொஸ்டின் பொறுத்தவரை இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ்லேருந்தே மேக்ஸிமம் போயிட்டுருவாங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ்லாம் நல்லா ஸ்டடி பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ இந்த கொஸ்டினுக்கான நோட்ஸும் 2 மார்க்ஸ்க்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் இருக்குது. அண்ட் இந்த குரூப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேணுன்றங்க ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, எல்லாருமே நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.